ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்ல நம்ம விராஜ் கம்பேக் கொடுத்துட்டான். அப்படியே அசதியாக படுத்துட்டு இருக்கும் போது அங்கே அந்த வார்ட் பாய் வந்துட்டு இருக்கான். பட் ஃபோன் பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து வந்த உடனே அவன் கையில் போட்டிருந்த டியூபை வேற வெடுக்குன்னு பிடுங்கி விட்டுட்டு ட்ரெஸ்ஸை வந்து தூக்கி அவன் மேலே போட்டு போய் மாற்றிட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கு அதெல்லாம் பார்க்கும் போது இரிட்டேட்டிங் ஆகுது, காண்டாகுது. சரின்னு சொல்லிட்டு அவனும் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து பார்த்தா இவன் வந்து அசால்ட்டாக இவனோட பெட்டில் படுத்துருக்கான். அங்கேருந்து வந்துட்டு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ, இது வந்து என்னோட பெட்டு அப்படின்னு சொல்கிறான். என்ன உன் பெட்டுன்னு பேரா எழுதி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் குணம் தெரியாம பேசிட்டு இருக்கான். உடனே அவனுக்கு வந்த கோவத்துக்கு கரண்ட் ஷாக் கொடுத்து ஹார்ட் பீட்டை திரும்ப கொண்டு வருவாங்கல்ல, அந்த மிஷினை வந்து இவனோட நெஞ்சில வச்சுட்டு படார்னு ஷாக் கொடுத்துட்றான். எதுக்குன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் தப்பு நீ ஃபோன் பேசிட்டே உள்ள வந்தது, அங்க தெளிவா போட்டிருக்கு ஃபோன் அலோடு இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னொரு தடவை ஷாக் கொடுத்துட்டு ரெண்டாவது தப்பு இங்க பாரு ரத்தம் ஊத்தி கிடக்கு, ரொம்ப அசிங்கமா இருக்கு, அதுக்கு காரணம் யாரு, நீ தான். மூணாவது தடவையும் ஷாக்கை கொடுத்துட்டு எப்படா வந்து என் பெட்ல படுத்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவனை உதஞ்சி தள்ளிவிட்டு அதுக்கப்புறமா சவத்துல போய் இவனா சும்மா இடிக்கிற மாதிரி இடிச்சுக்கிட்டு அந்த ஒயர்லேருந்து வர பிளட் எடுத்து தன்னோட நெத்தியில தடவிக்கிட்டு அப்படியே அடிப்பட்ட மாதிரியே ஒரு செட்டப்பை வச்சுட்டு இருக்கான். அவங்க எல்லாரும் வந்து பார்க்கும்போது இந்த வார்ட் பாய் பேச முடியாம தண்ணிட்டு இருக்கான். என்னாச்சுன்னு பார்த்தா இவன் வந்து ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு ராகு இவன் வந்து என்ன கொல்ல பாக்குறான், ராகு இவன் வந்து அந்த ஏசிபியோட ஆளா இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ராகு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே கமிஷனர் சாரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ இவனை வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மென்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடுவான் அப்படின்னு சொன்னா அவன் போகமாட்டேன்னு சொல்றான். மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கான அங்கெல்லாம் போக மாட்டேன்னா அவன் கூட வீட்டுக்கு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இருந்தாலும் வந்து மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே வந்துடுறான் நம்ம ராகு. பின்னாடியே அந்த பேர்ல தள்ளுவண்டியில் வச்சுட்டு தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது தப்பு நம்ம சியாவர் நின்றுட்டு இருக்கா. அவளை பார்த்து அடுத்த செகண்டே எழுந்திருச்சு நின்றுக்கிட்டு தள்ளுவண்டியை வேகமா தள்ளி விட்டுட்டு அந்த வார்ட் பாயின் கீழே தள்ளி விட்டுறான். அதுக்கப்புறம் என்ன சத்தம்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கறதுக்குள்ள அங்கேருந்து ஓடி வந்து நம்ம ராகுவோட காலை பிடிச்சிட்டு நான் போகமாட்டேன் ராகுன்னா அவன் வந்து அங்கெல்லாம் போகமாட்டேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் அவன் கூட வீட்டுக்கு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பட் இது வந்து முடியாத காரியம் இல்லையா, ஸோ அதனால நம்ம ராகு முடியாதுன்னு சொல்லிடுறான். இல்லை ராகு எனக்கு பயமா இருக்கு, அந்த ஏசிபியோட ஆட்கள் என்ன கொண்டுடுவாங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம ராகு யோசிச்சு பார்க்குறோம். ஏன்னா மென்டல் ஹாஸ்பிட்டல்லே ஏற்கனவே வந்து இவனை கொலை பண்ண பார்த்தாங்கல்ல, ஸோ அதனால இவனோட உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நாங்கள் இவனை எங்க கூட கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்டுக்குமே நம்ம சியாவுக்கு பயங்கரமான ஷாக்கா இருக்கு. என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னு கேட்டா இவன் வந்து கிறிஷோட உயிரை காப்பாத்திருக்கான்ல, ஸோ அதனாலதான் சியா அப்படின்னு சொன்னதும் வேற வழியே இல்லாம வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து நம்ம ராகு ஏதோ ஒரு கவலையில யோசிச்சுட்டு இருக்கான். அப்படி என்ன யோசிக்கிறான் அப்படின்னு பார்த்தா கமிஷனர் வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பாரு போல, அதாவது விராஜ் வந்து சாக போனான்ல, அவன் வந்து சாகிற நிலைமைக்கு போறதுக்கு காரணமே ஹீரோ தானே, ஸோ அதனால இவனை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுவும் 3 நாளைக்கு அப்புறம். அதனால வந்து பெயிலுக்கு ரெடி பண்ண சொல்லி ஒரு வக்கீல் கிட்ட பேசினா அவர் வந்து இதெல்லாம் முடியாதுப்பா, உனக்கு பெயில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்பதான் நம்ம ஹீரோயினே அங்க வரா. இவன் அப்படி கவலையில் இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு, நீங்க எதை பத்தி கவலைப்படுறீங்க, அதான் இப்ப எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சுல அப்படின்னு சொன்னா, இல்ல சியா நான் இதுக்காக கவலைப்படணும், நான் சும்மா ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இதை வந்து தூரத்துல இருந்து இந்த சைக்கோ பையலும் பார்த்துட்டு தான் இருக்கிறான். செம காண்டாகுது. அங்கேருந்து ரூமுக்கு ஓடி வந்துட்டு எப்படி சியா நீ அவனை போய் ஹக் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்க, அவன் கவலையா இருந்தா அப்படியே உன் கண்ணுக்கு தெரியுதோ, இதே மாதிரி நான் கவலையா இருந்தா உனக்கு அது மாதிரி தெரியலையே, எதுக்காக, அப்போ நான் உனக்கு ஒரு நல்ல கணவனா இருந்ததே இல்லையா, உனக்காக நான் என்னெல்லாம் செஞ்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். பட் இவனுக்கே யோசிச்சு பார்க்கும்போது அவளுக்காக பண்ணான்ல எல்லா கெட்டதும் தான் அப்படியே ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. ஒருவேளை நான் தப்பா இருந்திருக்கணும், நான் தான் தப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்பதான் பின்னாடி அந்த சுந்தர் வந்துட்டு உனக்கு சாப்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போறான். ஏன் இங்க கொண்டு வர அப்படின்னு கேட்டா மற்றவங்க எல்லாம் கீழே சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நீ அங்க வர வேணாம், அதுக்காக தான் உனக்கு இங்க சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறான். ஆனாலும் இவன் கீழே தான் இறங்கி வந்துட்டு இருக்கான். பார்த்தா மொத்த ஃபேமிலி வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஹாப்பியா. அப்போ இவன் போய் வாண்டடா போய் ஒரு சேர் எழுத்து போட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்போ கிறிஷும் விராஜ் அங்கிள் சித்தி வந்து பட்டர் பன்னீர் செஞ்சுருக்காங்க, இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்துட்டு இருக்கான். சரி ஓகே நீ இங்கேயே சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து பரிமாற சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சுந்தர் வந்து சாப்பாடு வைக்கிறேங்கிற பேரில் மேலேயும் கிளையும் சிந்திக்கிட்டு வச்சுட்டு இருக்கான். இவனுக்கு தான் ஓசிடி ப்ராப்ளம் இருக்கிறதுனால எல்லாம் நீட்டாக இருக்கணும்னு நினைப்பான் இல்லையா, அது வந்து ரொம்ப கடுப்பாகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த கிறிஸ்பையை வர தண்ணியை ஊற்றி விட்டுறான் டேபிளில். இதெல்லாம் பார்க்கும்போது செம காண்டா ஆகுது. இது நம்ம ஹீரோயினுமே கவனிச்சிடுறா. ஏன்னா இதே மாதிரி ஒரு ரியாக்ஷனை தான் பாட்டி சாப்பிடும் போது கொடுத்துட்டு இருந்தா ரொம்ப காண்டா இருக்கும். இப்போ அதே மாதிரியே இவனுக்கு இப்போ காண்டாயிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு இருக்கா. அவனும் அங்கிருந்து கடுப்பாய் எழுந்திரிச்சு போயிட்டான். நம்ம ஹீரோயினுக்கு சந்தேகமா இருக்கு இவன் மேல இப்போ.
ரூமுக்கு வந்து புலம்பிட்டு இருக்கான். இவங்களுக்குலாம் டேபிள் மேனஸ்னா என்னன்னே தெரியாதா, அந்த சுந்தர் சாப்பாடு என்ன இப்படி வச்சுக்கிட்டு இருக்கான், அப்புறம் அந்த கிறிஷ் பைய தண்ணியெல்லாம் கீழே ஊத்திட்டு இருக்கானே, சீ அந்த இடத்துல உட்காந்து இவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்பூன் எல்லாம் உட்காந்து தொடச்சிக்கிட்டே இருக்கான். அப்பதான் அந்த கிறிஸ் பையெல்லாம் அங்க வரான். அவன் வந்து இவன் அப்படி என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உட்காந்து பார்த்துட்டு இருக்கும் போது அவன் கையிலயுமே வந்து அந்த ஹேண்ட் வாஷ் பண்ற லிக்யூட ஊத்தி விட்டு கையை கழுவ சொல்றான். அவனும் கை கழுவிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரை கொடுத்துட்டு கிளாஸையும் கொடுத்து இதை தொடடா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்கான். அப்படியே அவன் அதை தொடச்சிட்டு இருக்கும் போது எதையோ பார்த்து பயந்துட்டு இருக்கான். என்னதுன்னு பார்த்தா அங்க வந்து ரைஸ்ல காக்ரோச் விழுந்து கிடக்கு இவன் சாப்பிட்ற சாப்பாடுல. அதை பார்த்துட்டு தான் அவன் பயப்படுறான். காக்ரோச் சி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அட காக்ரோச் தானே, இதுவும் சாப்பிட்ற பொருள் தான்டா, நல்லா டேஸ்டா இருக்கும், கிறிஸ்பியா இருக்கும், நீ சாப்பிட்டதில்ல அப்படின்னு சொல்றான். சி இதெல்லாம் நீங்க சாப்பிடுவீங்களான்னு கேட்டா நான் சாப்பிடுவேனே, இப்ப பாரு நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணு முன்னாடியே வாயில தூக்கி போட்டு நல்லா மென்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு ஓசிடி ப்ராப்ளம் இருக்கு, எல்லாம் நீட்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அதே சமயம் பாத்ரூம்ல இருக்கிற காக்ரோச் எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். என்ன மைண்ட் செட்டு அப்படிங்கிறது ஒன்றும் புரியல. இப்படி இவன் சாப்பிட்றத பார்த்துட்டு அந்த பையன் பயந்துட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறான். அட நில்லுடா, உனக்கு ஒன்று பிடிச்சி தரேன் அப்படிங்கிற மாதிரி கிண்டலா சொல்லிட்டே இருக்கான். நேரா அங்கிருந்து ஓடி வந்துட்டு சித்தி அந்த விராஜ் அங்கிளோட சாப்பாடுல காக்ரோச் விழுந்துட்டு அதை எடுத்து அவர் சாப்பிடுறாரு சை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா இந்த காரியத்தை தானே கல்யாணம் பண்ண அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கே பண்ணியிருப்பான், பாலில் காக்ரோச்சை போட்டு குடிச்சிருப்பான் இல்லையா. ஸோ ஆடி போயிடுறா. அப்போ வந்து அந்த பையன் நடிக்கிறான் அப்படிங்கிற சந்தேகம் வந்துருச்சு. அப்போ அவனுக்கு எல்லாமே ஞாபகத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போறா. போய் ரூம்ல போய் பார்த்தா அந்த பையலை காணோம். திரும்பி பார்த்தா பின்னாடி வந்து நின்றுட்டு இருக்கான் கையில ஒரு ஸ்பூனை வச்சுக்கிட்டு. சியா அங்க பாரு சியா, என்னோட சாப்பாடுல காக்ரோச் விழுந்துட்டு எனக்கு இதை பார்க்கும் போது ரொம்ப அருவருப்பா இருக்கு சியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் வர்றதுக்குள்ள வேற ஒரு காக்ரோச் எடுத்து அழகா பிடிச்சி வச்சுட்டான். பார்த்துட்டு நம்ம கிறிஸ்க்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இல்ல சித்தி இவன் சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர் அங்க இருந்து அழைச்சிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினே அங்கேருந்து போயிடுறா. பட் இவன் மேலே ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இப்போ ஒருவேளை அவன் வந்து நடிக்கிறானோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. நேரா ரூமுக்கு வந்தா புருஷங்காரன் வந்து அந்த பயில் கிடைக்காத விஷயத்தை பற்றியே தான் யோசிச்சு இருக்கான் போல. பட் நம்ம ஹீரோயினி கிட்ட சொல்லவும் மாட்டேங்கிறான். இவளுக்கு தெரியுது ஏதோ ஒரு கவலையில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. என்னதாங்க அப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். சரி ஓகே, எனக்கு ரொம்ப உங்களை நான் மிஸ் பண்ணுற மாதிரி தோணுது. ஏன்னா நீங்கள் இப்போல்லாம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை. என் மேலே இருக்கிற காதல் குறைஞ்சிருச்சோ அப்படின்னு செல்லமாக கோச்சிக்கிறா. அவனும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சியா, நீயே இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்க, கிறிஸ்ட காப்பாத்துற டென்ஷன்ல தான் நான் இருந்தேன், அதான் உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்போ அப்படியே நைட் ஆயிடுது. நம்ம ஹீரோயினி நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஆனா ஹீரோக்கு தான் சுத்தமா தூக்கமே வரல. நம்ம ஹீரோயினி கிட்ட உண்மையை மறைச்சிக்கிட்டு இருக்கான். அதனால வந்து அப்படியே கில்ட்டினஸாகவும் இருக்கு. அங்க இருந்து தூக்கம் வராம வெளியே போயிடுறான். இதெல்லாம் தூரத்துல இருந்து அந்த விராஜ் பையில நோட் பண்ணிவிட்டு அவன் வெளியே போன சமயமா பார்த்து இவன் ரூமுக்கு வரான். வந்து பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருக்காவ. அதை பார்த்துட்டு இவனுக்கு செம காண்டாகுது. எப்படி ஜான்வி உன்னால நிம்மதியா தூங்க முடியுது, என்ன பாரு எனக்கு சுத்தமா தூக்கமே வரல, ஏன்னா நீ இப்போ இன்னொருத்தவனோட பொண்டாட்டி ஆயிட்ட, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இந்த வீட்டில் தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவளை தொடுறதுக்கு போயிட்டு இருக்கான். டக்குன்னு நம்ம ஹீரோயினிக்கு முழிப்பு வந்துருது. முழிச்சு பார்த்தா பக்கத்துல அந்த பயலை காணோம். நம்ம ராகவ காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஜன்னல் கதை ஓப்பன் பண்ணி பார்த்தா கீழே கார்டன்ல தான் உட்காந்துருக்கான். இந்த நேரத்துல இவர் ஏன் அங்க போய் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியே போயிட்டு இருக்கா. இந்த பையன் வந்து ஹலிமார்ல தான் ஒளிஞ்சிருக்கான் போல. நல்ல வேலை தப்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி நேரா அங்கிருந்து வந்து என்னதாங்க உங்களுக்கு பிரச்சனை, நீங்க அப்படி என்னதான் யோசிச்சுட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு கவலையில் இருக்கீங்க அப்படின்னு நானும் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் என்கிட்ட சொல்லவும் மாட்டீங்க. இல்லை நீங்கள் என்கிட்ட திரும்பவும் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்களா, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு கேட்டதும் ஒரு வழியாக உண்மையை சொல்லிடுறான். அந்த கமிஷனர் சொன்ன விஷயத்த சொல்லிடுறான். இந்த மாதிரி இன்னும் 3 நாளில் நான் உங்கள் எல்லாரையும் விட்டு தூரமாக போகிறேன், ஜெயிலுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னும் சொல்லிட்டே இருக்கீங்க, நீங்கள் எதுக்காக ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு கேட்டால் விராஜ் வந்து சாக போகிற நிலைமைக்கு போனான்ல, அதுக்கு ஒரு வகையில் நானும் தானே காரணம், அதுக்கு தான் என்ன ஜெயிலில் பிடிச்சி போட போகிறாங்க, நான் உங்கள் எல்லாரையும் விட்டு தூரமாக போகிறேன்ல, அதை நினச்சாதான் சியா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படிலாம் எதுவும் ஆகாதுங்க, நான் வக்கீல் கிட்ட பேசுறேன், நான் ஏதாவது ஒன்று பண்றேன், கண்டிப்பா நான் உங்களை காப்பாத்திடுவேன், நீங்க ஜெயிலுக்குலாம் போக கூடாது, நீங்க எப்படி என்னை விட்டு போவீங்க அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கா. அதெல்லாம் நான் எல்லாம் ட்ரை பண்ணிட்டேன் சியா, எதுவுமே பண்ண முடியாது, பெயில் கிடைக்காதுன்னு வக்கீல் சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னதும் அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நான் இருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணி அவனை சமாதானம் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் தூரத்துல இருந்து அந்த விராஜ் பையலும் பார்த்துட்டு தான் இருக்கான். பட் இந்த தடவை கடுப்போட சேர்த்து ஒரு சந்தேகமும் வந்துட்டு இருக்கு. அது எப்படி ஜான்வி, அவன் ஜெயிலுக்கு போறான் அப்படிங்கும் போது நீ ரொம்ப கவலைப்படுற, இதே நானும் தான் ஜெயிலுக்கு போனேன் உனக்காக, ஆனா நீ என்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கலையே, கவலைப்படலையே, அப்ப அவன் மேலதான் உனக்கு காதல் இருக்கோ, அப்ப ஏன் மேல காதல் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப மறுநாள் ஆயிடுது. காலையில நம்ம ஹீரோ வந்து பொண்டாட்டி தேடிட்டு வந்து கீழே வந்து பார்த்தா அங்கேயும் பொண்டாட்டி இல்லை. எங்க போனான்னு கேட்டா அவங்க யாருக்குமே எதுவுமே தெரியல போல. அப்படி நம்ம ஹீரோயின் எங்க தான் போனான்னு பார்த்தா ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கா. பட் எதையோ இழந்த மாதிரியே நடந்து வந்துட்டு இருக்கா. அப்படி என்ன ஆச்சுன்னு பார்த்தா இவ போய் வக்கீல மீட் பண்ணிருப்பா போல. அவர் வந்து ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு, என்னால எதுவும் பண்ண
முடியாது, ராகவோட கேஸ்ல அவனுக்கு பெயில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அவன் ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு போல. அதனாலதான் நம்ம ஹீரோவை காப்பாற்ற முடியல அப்படின்னு வெக்ஸாய் நடந்து வந்துட்டு இருக்கா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இவ வந்து ராகவை காப்பாற்றுவாளா காப்பாற்ற மாட்டாளா அப்படிங்கிறதுலாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.